ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம காய்கறியெல்லாம் ஒரு 10 நாளைக்கு வீணாகாமல் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு 4-5 நாளைக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வச்சுப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம காய்கறி வீணாகாமல் எப்படி எடுத்து வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட்டை வாங்கிட்டு நல்லா கழுவிடணும். எந்த காய்கறி வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கேரட்டை நம்ம இந்த மேலேயும் அடியிலையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த வேரெல்லாம் லைட்டாக அப்படியே மேலால் எடுத்துடணும். இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அது மாதிரி பீட்ரூட்டையும் இந்த மேலே கட் பண்ணிடணும். இப்போ நம்ம கேரட்டு காய்கறியெல்லாம் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம இப்போ அது மாதிரிலாம் செய்ய தேவையில்லை. நம்ம பசங்க நோட்டு இப்போ எழுதிட்டு வேஸ்ட்டாக போடுற பேப்பர் இது. இந்த மாதிரி நோட் எடுத்து இந்த பேப்பர் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா A4 ஷீட்டில் வேஸ்ட்டான எழுதிட்டு கொஞ்சம் பசங்க எழுதிட்டு போட்டுட்டா அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு பாக்ஸில் அந்த பேப்பரை இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ கேரட்டை இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது 1/4 கிலோ கேரட்டு, 1/2 கிலோ கேரட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த பாதி பேப்பரை இதை வச்சு மூடிடணும். மூடிட்டு அதோட மூடி பாக்ஸோட மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடணும். இப்போ இது 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கேரட்டு வீணாக போகாத அப்படியே இருக்கும். இது மாதிரி குடமிளகாயை நல்லா துடைச்சிடணும். ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி ஒரு பாக்ஸில் அது மாதிரி ஒரு பேப்பர் வச்சுட்டு குடமிளகாயை அதில் வச்சிடணும். வச்சுட்டு இதை மாதிரி மூடிடணும். இப்போ குடமிளகாயை இதை மாதிரி பாக்ஸில் வைக்கும்போது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இது இப்போ நம்ம கவரில் வைக்கும்போது ஒன்றோட ஒன்றா அழுத்திக்கிட்டு சீக்கிரமாக அழுகி போயிடும். இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடும்போது ரொம்ப நாள் குடமிளகா வேஸ்ட் ஆகாத நல்லாயிருக்கும். பீட்ரூட்டை நம்ம எப்போம்போது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாயை நம்ம காம்பை எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா காம்பையும் எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு ஒரு மிளகாய் இது மாதிரி அழுவி போயிருக்கும். இதை நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கணும். அன்னன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கணும். இல்லை நிறைய அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு பாக்ஸில் அந்த பேப்பரை பாதி அதில் அடியில் வச்சுட்டு மிளகாயை அதில் வச்சுக்கணும். இப்போ பேப்பரை மேலே போட்டுட்டு பாக்ஸை மூடிடணும். இப்போது நான் எலுமிச்சம் எடுத்தேன். இது ஒரு 10 நாள் இருக்கும். இதை மாதிரி பேப்பர்லேயே போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ இதில் ஒன்று மட்டும் மிச்சம் இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. இந்த பேப்பரில் தண்ணி எதுவுமே கிடையாது. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் மட்டும் தண்ணியாக ஈரமாக இருக்குது. இப்போ அதே பேப்பரில் அந்த பாக்ஸில் நான் திருப்பியும் இப்போ வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழத்தை அதில் வைக்கிறேன். இப்போ இது மட்டும் முன்னாடியே இருந்த எலுமிச்சம்பழம். நம்ம நிறைய இருந்துச்சுன்னா பெரிய பாக்ஸில் வச்சுட்டு இதை மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸை மூடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொத்தரங்காயை அடியிலையும் மேலேயும் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும் போது நமக்கு முட்டாமல் அப்படியே இருக்கும். 1 வாரம் 10 நாளைக்கு அப்படியே இருக்கும். இது இப்போ நம்ம இது மாதிரி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக முத்தி போய் சாம்பாரோ பொரியலோ செஞ்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ கொத்தரங்காயை நான் இதை மாதிரி 3 ஆள் வாங்கின கவர். இது இந்த மேலே ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம காய்கறி இதில் போட்டுட்டு எதுவும் மடித்து வைக்க வேணாம், பின்னு போட வேணாம், எதுவும் போட வேணாம். இந்த மாதிரி இதை ஒட்டி வச்சுட்டா போதும். இப்போ நான் இதில் போட்டு வைக்கிறேன் கொத்தரங்காயை. இந்த மாதிரி கவரெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் 20 நாள் ஆகுது வாங்கி. இப்போ இந்த கவரில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். காய் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி கவரில் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா காய்கறி ரொம்ப நாளைக்கு வீணாக போகாது. அப்படி
இந்த மாதிரி ஒட்டி விட்டுருணும். இது காஞ்ச பச்சை பட்டாணி. இதை நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு, நல்லா ஊறினதும் தண்ணியை நல்லா தண்ணி வடிஞ்சதும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கணும். 1 மாதத்துக்கு நமக்கு இது வீணாக போகாது, அப்படியே இருக்கும். கொண்டக்கடலையை கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.